சாமி, நீங்களும் ராஜேஷையாவும் பேசின அந்த வீடியோ வந்து நிறைய மக்கள் பார்த்துருக்காங்க, பயனடைஞ்சிருக்காங்க. ராஜேஷையா மறைவை முதல்ல நீங்கள் தான் எனக்கு கால் பண்ணி சொன்னீங்க. அவர் மறைவு பெரும் இழப்புல சாமி. தமிழ் இனம் அவரை கொண்டாட தவறிடுச்சு. ராஜேஷ் சாருடைய ஆன்மா இறைவனுடைய திருவடியில் இளைப்பாறை கொண்டு இருக்கணும். எப்படி ராஜேஷ் ஐயா உங்களை பார்த்தாரு? முதல்ல போயிட்டு சாப்பிட்டு சொல்கிறேன், சார் இது போல் வந்துட்டு இந்த விஷயம் சார் இப்படிலாம் நான் சக்ஸஸ் பண்ணுறேன். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை நீங்கள் குணமாக்குறீங்களா? நம்ப மாட்டாரு. நம்பல. வீடியோ காமிச்சிருப்பீங்களா? காமிச்சாச்சு. ஏன்னா தொடர்பு இருக்குன்னு தெரியணும்ல. அதெல்லாம் காமிச்ச பிறகு அவர் நம்பல. சத்தியமாக மறுபடியும் சொல்கிறேன், என் பிராக்சர்டு லெக் அதுல பேண்டேஜோட கீழே இறங்கி வந்து தான் அந்த நபரை பார்த்தேன். பேண்டேஜை கேட்ட சொன்னார், கைட்டினேன். காலில் ஏதோ ஒரு இடத்துல தொட்டார், ஒரு நீவு நீவினார், நடங்கன்னார். நடந்தேன் ஐயா. அப்பேற்பட்ட திரு சுவாமிநாதன் அவர்களை நான் மேடை கிடைக்கிறேன். அதனால பர்ஃபெக்ட்டா 100% ரிசல்ட் கொடுக்கணுங்கிற எப்பவுமே அதுதானே. ராஜேஷ் சார் இருந்து வந்தாலும் அதுதான், இல்ல ஆர்டர் இருந்து வந்தாலும் அதுதானே. அதனால 2 மாசம் கழிச்சு பிளட் டெஸ்ட் கொடுக்குறோம், எல்லாம் நெகட்டிவ். யாரை போய் சந்திக்கணும், யார்கிட்ட பேட்டி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம், அவர் நம்ம இடத்துல வந்து நிற்கிறாரு. அவர் ஒரு மகான், அவர் ஒரு சித்தருங்கிறதுல ஒரு மாற்றமும் இல்லை. அவர் கால் வச்சாரு. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு. சுகமே சொல்ல சாமி. சுகமே சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி, மகிழ்ச்சி. ஏன்னா முகநூல் பக்கத்தை பார்க்குறப்பெல்லாம் நிறைய நோய்நாடிகள் வந்து எங்களுக்கு நோய் தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட பழங்கள் கொடுத்து ஆசீர்வாதம் அவங்க பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கியூர் ஆகி போயிருக்காங்க. அதுக்கு முதல் நன்றி சொல்லிக்கிறேன் சாமி. மகிழ்ச்சி, நன்றி சாமி. நீங்களும் ராஜேஷையாவும் பேசின அந்த வீடியோ வந்து நிறைய மக்கள் பார்த்துருக்காங்க, பயனடைஞ்சிருக்காங்க. ராஜேஷையா மறைவை முதல்ல நீங்கள் தான் எனக்கு கால் பண்ணி சொன்னீங்க. இன்னும் இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சாமே அப்படின்னு எனக்கு கால் பண்ணி சொன்னீங்க. என்னங்க ஏன் சொல்கிறீங்கன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா அது கன்ஃபார்மாக இருந்துச்சு. அவர் மறைவு பெரும் இழப்புல சாமி. எப்படி ராஜேஷ் ஐயா உங்களை பார்த்தாரு? முதல்ல ராஜேஷ் சார் வந்து அவர் இவ்வளோ சீக்கிரம் நம்ம விட்டு போவார்னு நான் வந்து கனவுலையும் நினைக்கல. ஏன்னா அவர் நிறைய அறிவார்ந்த விஷயங்களை நிறைய யூடியூப்ல பேசிக்கிட்டே இருப்பார். அவருடைய அந்த ரசிகர் தான், மிகப்பெரிய ஞானி. நீங்க சொன்ன மாதிரி அவர் ஒரு சித்தர். அவர் ஒன்றும் மாற்றம் இல்லை. அவர்கிட்ட எப்படியாவது நம்ம வந்துட்டு அந்த அவருடைய இந்த பேட்டியெல்லாம் எடுக்கிறாரு இல்லையா, அதுபோல் நம்மளும் வந்துட்டு நம்முடைய விஷயங்களை அவர் மூலமாக வெளியுலகத்துக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணேன். எப்படியாவது இவ்வளோ அறிவார்ந்து பண்ணுறாரு, யோசிக்கிறாரு. அப்போ நம்ம விஷயத்த இவர் வாயால் சொன்னால் இன்னும் கொஞ்சம் மக்கள்கிட்ட போய் சேரட்டும். ஏன்னா இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, என்னுடைய கேரியர்லேயே அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இது வேர்ல்டில் உலகத்தில் அது குணமாகாது. எந்த மருத்துவ முறையிலையும் எந்த ஒரு நாட்டிலையும் இது குணமாக வாய்ப்பில்லை. WHO உலக சுகாதார மையமே அறிவிச்சிட்டாங்க, இதுக்கு தீர்வே இல்லை அப்படின்னு சொல்லி. ஒரு தமிழனா நீங்க பண்றது நம்மளுக்கு பெருமையா. ஆமாம். இப்போ ஆங்கில மருத்துவர்கள்லாம் கூட நான் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன், அங்கே குணமாகுதான் சுகாலயாவில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்க இதெல்லாம் நம்பாதீங்க, வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லி அனுப்புகிறாங்க. அவங்க மீறி வந்தவங்கெல்லாம் குணமாகி போய் திரும்ப அதே டாக்டர் வந்துட்டு எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுறாரு, ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. சிங்கப்பூரில் ஒரு சீனியர் டாக்டர் கூட எனக்கு அப்படி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த விஷயத்த ராஜேஷ் சார் வாயிலாக சொல்லி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை, ஒரு ஆர்வம். சரி, இதை எப்படியா பண்ணலான்னு சொல்லி என்னுடைய நண்பர் ஒருத்தர் சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கார். அவரை பிடிச்சி நீங்கள் ராஜேஷ் சார்கிட்ட வந்துட்டு நான் என்னை பற்றி சொல்லி, விசு சார்லாம் இப்போ என்னுடைய யூடியூப்ல நிறைய பேசியிருக்காரு என்னை பற்றி. என்னை பற்றி அவர்கிட்ட சாப்பிட்டு சொல்லி அவர் என்னை ஒரு பேட்டி எடுக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அவர் போயிட்டு பேசியிருக்காரு. அவர் பேர் சங்கமித்ரன். அவர் போய் பேசியிருக்காரு சார்கிட்ட, ராஜேஷ் சார்கிட்ட. இது போல் வந்து வர்மக்கலை ஆசான் சுவாமிநாதன் ஒருத்தர் இருக்காரு தஞ்சாவூரில். அவர் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக பண்ணுறாரு. இது மாதிரி முக்கியமாக இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இது ரெண்டும் குணமாக்கவே முடியாதுன்னு சொல்லி
சொல்கிறாங்க. ஆனால் இவர் முழுமையாக குணமாக்கிட்டு இருக்கார். நான் கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவரை நீங்கள் ஒரு பேட்டி எடுக்கணும். அவர் நம்ப மாட்டாரு. நம்பல. விசுசார் வீடியோ காமிச்சிருப்பீங்களா? காமிச்சாச்சு. ஏன்னா தொடர்பு இருக்குன்னு தெரியணும்ல. அதெல்லாம் காமிச்ச பிறகு அவர் நம்பல. அதெல்லாம் காமிச்சாச்சு, எல்லாம் பார்த்துட்டாரு. பார்த்த பிறகும் அவருக்கு மனசுக்குள்ள அது என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. நடிகர் சங்கத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா? அந்த வீடியோ காமிச்சிங்களா? காமிச்சாச்சு, அதெல்லாம் காமிச்சிருக்காரு. ஆக்சுவலா விசுசாருக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். ஆமா. அப்புறம் அவர் வீட்லயே 2 நாள் தங்கியிருந்து அவருடைய நண்பர்களுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். ஆமா. அதன் பிறகு நடிகர் சங்கத்துல 6 நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். இது எல்லாமே ஸ்பாட்லயே கியூர் பண்ணி அனுப்பணும். அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய 6 நாள் ஸ்பாட்ல எல்லா நடிகர்களும் பண்ணாங்க. ஆமா. அந்த மாதிரியான அற்புதங்கள்லாம் நிகழ்ந்து வைங்களேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு யூடியூப்ல இருக்கு இப்பவுமே. நான் போடுறேன், நான் எடுத்து போட்டு காட்டுறேன். நிச்சயமா காட்டுறேன். அப்படியே நம்பலாம். அவர் விசுசார் பேசுனதையும் போட்டு காட்டுறேன். கண்டிப்பா போட்டு காட்டுறேன். சத்தியமாக மறுபடியும் சொல்கிறேன், என் பிராக்சர்டு லெக் அதுல பேண்டேஜோட கீழே இறங்கி வந்து தான் அந்த நபரை பார்த்தேன். பேண்டேஜை கேட்ட சொன்னார். கேட்டினேன். காலில் ஏதோ ஒரு இடத்துல தொட்டார். ஒரு நீவினார். நடங்கன்னார். நடந்தேன் ஐயா. அப்பேற்பட்ட திரு சுவாமிநாதன் அவர்களை நான் மேடை கிடைக்கிறேன். அப்பவும் அவர் நம்பலன்னு சொல்ல முடியாது, நம்பி இருக்கலாம். ஆனாலும் அவர் என்ன மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாருன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இல்ல, அவருக்கு ஒரு பெரிய விஷயம் சோதிச்சு பார்த்துதான் அதை நம்புவார். ஆமா. அதுக்கு முன்னாடி நம்பவே மாட்டார். அப்படி உள்ளவர். அதனால வந்துட்டு இவர் போய் கேட்ட உடனே பார்ப்போம், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு ஈஸியாக. 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு. எனக்கு ஆர்வம், தனியாத ஆர்வம், எப்படியாவது அவரை சார் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் என் ஃப்ரெண்டை பார்த்து, என்ன சார் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்களா, போய் பார்த்தீங்களா, என்ன சொல்கிறாரு சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை 2 மாதத்தில் 2-3 வாட்டி அவர் வீட்டுக்கு போயிட்டேன். அவர் இந்த பார்ப்போம் அந்த பார்ப்போம்னு சொல்லி ஏதோ தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னு ஒரு தீர்மானமாக ஒரு முடிவு சொல்ல மாட்டேங்கிறாரு. எதுக்கு நீங்கள் ஒரு முறை நேரில் வாங்கலேன் அப்படின்னு என்னை கூப்பிட்டாரு. அது நல்ல சாய்ஸ் தான், நேரில் போகிறப்ப. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. சரி, நானும் போயிட்டேன். ஆனால் அவர் என்னை கூப்பிடல. ராஜேஷ் சார் வந்து என்னை கூப்பிடல. இருந்தாலும் சான்ஸ் கேட்கறதுக்காகவே என் ஃப்ரெண்டோட சேர்ந்து நானும் போகிறேன். போயிட்டு சார்கிட்ட சொல்கிறேன், சார் இது போல வந்துட்டு இந்த விஷயம் சார், இப்படிலாம் நான் சக்ஸஸ் பண்ணுறேன் அப்படின்னு. ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை நீங்கள் குணமாக்குறீங்களா அப்படின்னு கொஞ்சம் டவுட்டாகவே கேட்டார். ஆமாம் சார் அப்படின்னு. அப்புறம் இந்த விசு சார் இந்த மாதிரி இது நடிகர் சங்கம் இது எல்லாத்தையுமே காமிச்சேன். அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்தது எல்லாத்தையும் காமிச்சோம். இதெல்லாம் நம்மளே பார்த்துட்டேன். சரி பார்க்கலாம், நான் கூப்பிட்றேன், உங்கள் விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுட்டு எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுக்கல, எந்த ஒரு இதுவும் கொடுக்கல. போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி செய்ய சேர்ந்து வந்துட்டேன். ஒரு 4 நாள் போயிடுச்சு. ஸ்ரீரங்கத்துலேருந்து ஒரு ஃபோன். நான் இது கூட வந்து ராஜேஷ் சாரோட ஃப்ரெண்டு பேசுகிறேன். சொல்லுங்கள் சார் அப்படின்னு. என் ஒய்ஃபுக்கு வந்துட்டு ரொமட்டாய்டு, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, 10 வருஷமாக கஷ்டப்படுறாங்க, அவங்கள எப்படியாவது சரி பண்ண முடியுமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. நான் சொன்னேன், சார் வந்துட்டு ஒரு 3 மாதம் கொண்டு நீங்கள் தங்க வைங்க, நான் முழுமையாக குணமாக்கி அனுப்பிச்சிட்றேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி, நான் அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அட்வொகேட்டு என்ன கோர்ட்லலாம் லீவ் போட்டு ஒரு ஜூனியர் எல்லாத்தையும் படிச்சுட்டு அவரும் வந்து தங்கிட்டார் 3 மாதம் ஒய்ஃபோட. 2 மாதம் கழிச்சு நம்ம செக்அப் பண்ணுவோம். வந்து 1 வாரத்திலேயே அவங்க வந்துட்டு நல்லா ரெக்கவர் ஆகிட்டாங்க. மருந்து மாத்திரைலாம் நிப்பாட்டியாச்சு. வெறும் மூலிகை ஒத்தடமும் மூலிகை சாறு உள்ளுக்கு சாப்பிட்றது மட்டும்தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் சாப்பிட்டதில்ல காலையில். பிளட் பியூரிஃபிகேஷனுக்கு அது மட்டும் தான் போயிட்டு இருக்கு. 1 வாரத்திலேயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. 1 மாசத்துல நான் நல்லா ஆயிட்டேன்னு சொல்றாங்க. இருங்க, 3 மாசம் டைம் இருக்கு, இன்னும் 2 மாசம் இருக்கு, பொறுமையா இருங்க. ஏன்னா இவர் வேற அட்வொகேட்டு, வந்திருக்கிறது ராஜேஷ் சார் இருந்து. அதனால பர்ஃபெக்டா 100% ரிசல்ட் கொடுக்கணுங்கிற எப்பவுமே அதுதானே. ராஜேஷ் சார் இருந்து வந்தாலும் அதுதான், இல்ல ராஜ் இருந்து வந்தாலும் அதுதானே. அதனால 2 மாசம் கழிச்சு பிளட் டெஸ்ட் கொடுக்குறோம். எல்லாம் நெகட்டிவ். கம்ப்ளீட்டா கியூர் ஆயிட்டாங்க. சரி, கியூர் ஆயிட்டாங்க. இன்னும் ஒரு 1 மாசம் இருக்கட்டும், ஸ்ட்ரெங்தன் பீரியட் ட்ரீட்மெண்ட் அதுக்கு பேரு. அந்த 1 மாசத்தையும் முடிச்சிட்டாங்கன்னா திரும்ப லைஃப் டைம்ல இவங்களுக்கு இந்த கோளாறு வராது அப்படின்னு நான் சொல்றேன். ரைட்டுன்னு சொல்லி அடுத்த 1 மாசமும் இருந்து கம்ப்ளீட்டா கியூர் ஆகிட்டு போயிட்டாங்க. இப்போ இவர் போய் ராஜேஷ் சாருக்கு தொடர்பு கொள்றாரு. தொடர்பு கொண்டு, சார் நான் போய் பார்த்தேன், என் ஒய்ஃபு கம்ப்ளீட்டாக குணமாயிட்டா சார், இது ஒரு பெரிய மிராக்கிள் சார். இது நீங்க வந்துட்டு மக்கள் மத்தியில் சொன்னீங்கன்னாக்க இது மக்களுக்கு செய்யற தொண்டாகவே இது இருக்கும். கண்டிப்பாக நீங்க வந்துட்டு
இதை செய்யுங்க சார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஏன் அதை நான் கேட்டேன்னா உங்ககிட்ட சோதிக்காம அவர் எதையும் ஒத்துக்க மாட்டாரு, உங்களையும் சோதிச்சு பார்த்திருக்காரு. ஆமா, சோதனை சோதிக்கிறாருன்னா வைத்தியம் சோதிச்சு பார்த்திருக்காரு. கண்டிப்பா அவர் வந்துட்டு நிறைய என்கிட்ட பேசியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னை பத்தி என்னுடைய வல்லமையெல்லாம் புரிஞ்ச பிறகு இங்க வந்து பார்த்த பிறகு என்கிட்ட ரொம்ப என்னது குடும்ப நண்பராகவே மாறிட்டாரு. அப்ப வந்தாரு அவர். சொல்றேன் எத்தனையோ வாட்டி அதுக்கப்புறம் திரும்ப. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் என்னாச்சுன்னா இவர் சொன்ன பிறகு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு, நான் என் ஃப்ரெண்ட் ராஜேஷ் சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், உங்களை எனி டைம் கூப்பிடுவாரு அப்படின்னு சொல்றாரு, இன்டர்வியூக்கு கூப்பிடுவாரு அப்படின்னு சொல்றாரு. நான் தயாரா இருக்கேன், ஆனா அவர் கூப்பிடல. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ராஜேஷ் சார் இங்க வந்துட்டார். அவரு பக்கத்துல அணைக்காரு, அவரோட சொந்த ஊரு. ஆமா ஆமா ஆமா. அப்ப அவர் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க, அது சம்பந்தமாக ஏதோ பேசுறதுக்காக வந்திருக்காரு. வந்தவர் நேராக சுகாலயாவுக்குள்ள விட்டாரு. மெயின் ரோட்ல தானே இருக்கு நம்ம சுகாலயம். உள்ள வராத திடீர்னு பார்த்தாக்க ராஜேஷ் எனக்கு பிரமிப்பா போச்சு. யாரை போய் சந்திக்கணும், யார்கிட்ட பேட்டி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம், அவர் நம்ம இடத்துல வந்து நிற்கிறாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையே சொல்றேன், அவர் ஒரு மகான், அவர் ஒரு சித்தருங்கிறதுல ஒரு மாற்றமும் இல்லை. அவர் கால் வச்சாது எனக்கு அதுல ஒரு பெரிய திருப்பு முனையாகத்தான் இருந்தது. வந்தார். இங்கே அப்போ எல்லாரும் தங்கியிருக்காங்க. இங்கே ஒரு 40 ரூம்ஸ் இருக்குது, தங்கியிருக்காங்க. எல்லோரும் வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. நேராக வந்து ஏதாவது என் ஸ்டாஃப் அப்படி வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி சார் வந்திருக்காங்கன்னு. நான் போயிட்டு அவர் சாரை ரிசீவ் பண்ணுறேன், வாங்க சும்மா சுற்றி பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு போயிட்டு அந்த பேஷண்ட் எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறார். ஃபீட்பேக் கேட்குறாரு. உங்களுக்கு என்ன செய்யுது, வந்து எவ்வளோ நாள் ஆச்சு, வரும்போது எப்படி இருந்துச்சு, எத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டீங்க, இப்போ என்ன மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்க, இப்போ எங்கே வீரிய மருந்துகள்லாம் சாப்பிட்றீங்களா, அதெல்லாம் எல்லாம் கேட்குறாரு. கேட்டு ஒவ்வொருத்தங்களா கேட்டு எல்லாரும் வந்துட்டு நல்லபடியாக நான் நல்ல குணமாகி வந்துட்டு இருக்கேன், எனக்கு மறுவாழ்வு கொடுத்துட்டாரு, நான் குணமாயிட்டேன், ஸ்ட்ரென்தன் பீரியட்ல இருக்கேன், நான் நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆக போறேன், இப்படி சொல்றவங்களா இருக்காங்க இல்லையா. எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். சரி ரைட், என்ன சுவாமிநாதன் வாங்க மெட்ராஸ்க்கு, சென்னைக்கு வாங்க, வந்து இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. சார் நான் எப்போ வரட்டும் அப்படின்னு நான் கேட்குறேன். நெக்ஸ்ட் வீக்கில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதன் பிறகு ஒரு 4 நாள் கழிச்சு ஒரு ஃபோன், இன்னும் 2 நாள் கழிச்சு வாங்க, ஒரு டேட் சொல்லி அந்த டேட்டில் வாங்க அப்படின்னு சாரை கூப்பிட்றாரு. எனக்கு தலைகால் புரியல. சரின்னு நான் சென்னைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இது கொடுத்தேன், பேட்டி கொடுத்தேன். பேட்டி கொடுக்கும்போது அவர் வந்துட்டு என்னன்னா அவர் சில விஷயங்கள் என்ன சொன்னார், எங்கிட்ட இந்த ஜோதிடம் சம்பந்தமாக பேச வருவாங்க. ஒரு வாட்டி அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் அவர் ஈஸியாக வந்துட்டு யாரையும் அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க முடியாது, என்னைய மக்கள் நம்புறாங்க, நான் எங்கிட்டேருந்து போகிறது வந்துட்டு மிக சரியான மிக உண்மையான விஷயங்கள் தான் போய் சேரணும் அப்படிங்கிறதுல அந்த பிராண்டடை மெயின்டைன் பண்ணுறதுல சார் மாதிரி பார்க்கவே முடியாது. அப்புறம் அவர் சொன்னார் ஒரு வாட்டி, சுவாமிநாதன் நம்ம நிறைய நான் அனலைஸ் பண்ணிட்டு தான் அவங்கள வந்து இன்டர்வியூக்கே கூப்பிட்ருக்கேன். எங்கிட்ட ஒருத்தர் வந்துட்டு பெரிய ஜோதிட விற்பனர், என்ன ஒரு ஜோசியம் பார்க்குறதுக்கு 25,000 ரூபா வாங்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும்னு சொல்லி, எங்கிட்ட ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும்னு சொல்லி அவர் ரொம்ப ஆசை, என்னை வந்து தொடர்பு கொண்டார். நான் ஒரு ஜாதகத்தை கொடுத்து இதுக்கு பலன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆனால் அந்த ஜாதகம் என் சொந்தக்கார ஜாதகம், அது வந்து எக்ஸ்பைர்டு, அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆனால் அதெல்லாம் அவருக்கு தெரியாது, இதுக்கு பலன் சொல்லுங்கள் என் சொந்தக்காரவங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே பலன் ஓகோன்னு சொன்னார். நீங்கள் எந்திரிச்சு முதல்ல போயிடுங்க, என்னை இன்னும் சந்திக்க வராதிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அவர் சொல்லி தானே முருகேசையாட்ட நான் போனேன். முருகேசையா இன்ன வரைக்கும் எனக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு தானே இருக்கேன், நேரில் கொடுத்துட்டு தானே இருக்கேன். ஆமாம். அந்த மாதிரி அவர் எதை ஒன்றையும் சோதித்து தான் செய்வார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மனிதர். ஆனால் உண்மை இருக்கும் பட்சத்தில் உங்ககிட்ட அவர் வந்துட்டு ஆத்மார்த்தமாக நெருங்கிடுவார். பொய்யானவனாக்க கிட்ட நெருங்கவே மாட்டாரு. உண்மை இருக்கும் பட்சத்தில் இவன்கிட்ட வல்லமை இருக்கு, திறமை இருக்குன்னா உங்களை வந்துட்டு அவர் அரவணைத்து உங்களை மக்கள் மத்தியில் அதை உங்களை கொண்டு போய் சேர்க்கறதுல ரொம்ப அக்கறை காட்டுவார். அதன் பிறகு என்கிட்ட ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி. ஆமாம், எப்பெல்லாம் இங்கே ஊருக்கு அடிக்கடி ஊருக்கு வருவார், பையனுக்கு பொண்ணு பார்க்குற விஷயமாக அடிக்கடி வருவார். அப்புறம் சுவாமிநாதன் நான் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் ஏறிட்டேன் அப்படின்னுவார். நான் கார் எடுத்துகிட்டு போய் திருச்சி ஏர்போர்ட்டில் அவர் பிக்கப் பண்ணிட்டு வருவேன். வரும்போது நம்ம வீட்டிலே சாப்பிடுவார், திரும்ப அங்கே அழைச்சிட்டு போவோம். இப்போ இந்த அளவுக்கு திரும்ப நானே கொண்டு போய் சென்டா பண்ணுவேன். அவருக்கு தமிழ் மருத்துவத்தின் மீது தீராத காதல் இருந்துச்சு. அது
அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மனிதர் எனக்கு வந்துட்டு ஒரு குடும்ப நண்பராகவே மாறி போனார். நான் அவருடைய தீவிர ரசிகனாக இருந்தேன். அவருடைய மறைவை என்னால் இப்போவும் என்னால் ஜீரணிக்க முடியல. ஆனால் கடவுளை வேண்டிக்கிறேன். அவர் மறைவுக்கு முன்னாடி இங்க வந்து பேசினார் அவங்ககிட்ட எதுவும்? இப்போ இந்த முதல் முறை திடீர்னு வந்தாரு சொன்னேன் இல்லையா, அதன் பிறகு வந்துட்டு நிறைய கிட்டத்தட்ட ஒரு 50-60 வாட்டியாவது வந்து ஆமா, பையனை பொண்ணு பார்த்தா அது சம்பந்தமா அடிக்கடி வந்துட்டு நான் தான் போய் ஏர்போர்ட்ல போய் பிக்கப் பண்ணுவேன், நான் தான் வந்துட்டு சென்டா பண்ணுவேன். நம்ம வீட்டில் வந்து தங்குவாரு, ரெஸ்ட் எடுப்பாரு, நம்ம வீட்டிலேயே சாப்பிடுவாரு. ஒரு அதான் சொல்றேனே, குடும்ப நண்பராக மாறி போனார். ஆமா. இப்போ வந்துட்டு அந்த கடைசி முறையா ஒரு முறை வந்துட்டு போகும்போது, நான் ஜூன் 6ஆம் தேதி மீண்டும் வர்றேன், ஏதோ இந்த ஃபங்க்ஷன் மாதிரி ஏதோ நிச்சயதார்த்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு ஜூன் 6 வர்றேன், மீண்டும் வர்றேன், நீங்கள் தான் வந்து என்னை வந்து ரிசீவ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் தான் கொண்டு சென்டா பண்ணுறேன். ஆனால் அதுக்கு இடையில அவர் வந்துட்டு துபாய் போயிருக்காரு. துபாய் போயிட்டு வந்திருக்காரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. வந்து 2வது நாள் வந்து காலமாயிட்டாருன்னு சொன்னாங்க. ஜூன் 6க்கு அங்கிட்டு ஒரு 2 நாள் வரல. ஆனால் அந்த 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 மறைவு என்னால் வந்துட்டு இப்போவும் ஜீரணிக்க முடியல. நான் கடவுளை வேண்டிக்கிறேன், ராஜேஷ் சாருடைய ஆன்மா இறைவனுடைய திருவடியில் இளைப்பாறை கொண்டு இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பிரார்த்தனை. நிச்சயமா. அந்த நல்ல மனுஷன் எப்பயுமே இறைவனோட தான் இருப்பார். கண்டிப்பாக. ஏன் இந்த கேள்வியை கேட்டாலும், உங்கள் முகநூல் பக்கத்தை பார்க்குறப்ப அடிக்கடி இந்த மெசேஜை போடுறீங்க. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் போட்டுகிட்டே இருந்தீங்க. கண்டிப்பாக. சரி, இதை நம்ம உறவுகள் கொண்டு போய் சேர்க்கணும், உங்களுக்கும் அவருக்கும் உள்ள உறவு எப்படின்றத நம்ம உறவுகள் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காண்டி தான் இந்த விஷயத்தையும் உங்கள்கிட்ட கேட்டேன். கண்டிப்பாக. எனக்கும் அவருக்கும் ஒரு குறுகிய கால நட்பு தான். 2.5 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள உண்டான நட்பு தான். ஆனால் அது அளப்பரிய ஒரு சகோதர நட்பாக, அண்ணன் தம்பிக்கு இடையில உள்ள நட்பாக, அப்பாவுக்கும் பையனுக்கும் உள்ள நட்பாக, அப்படி ஒரு பாண்டிங் உண்டாயிடுச்சு எனக்கு அவருக்கும். என்னுடைய வல்லமை பார்த்து வியந்து பாராட்டுவார். ஆமா, அந்த மனிதன் நம்மளை விட்டு போயிட்டாரு, என்ன செய்ய முடியும். நிச்சயமா அவர் இன்னும் தமிழகம் கொண்டாடி இருக்கணும். ஏன்னா ஒரு பெரிய மனிதன். உண்மையா சாமி, உண்மையா நீங்க அருமையா சொன்னீங்க. தமிழ்நாடு அவரை இனம் கண்டுகொள்ளவில்லை, அவரை கொண்டாட தவறிடுச்சு. தமிழ் இனம் அவரை கொண்டாட தவறிடுச்சு. அதுதான் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மகான், சிறந்த சிந்தனையாளர். எந்த ஒரு விஷயத்துக்கும் எளிமையா தீர்வு சொல்வார். எந்த ஒரு நீங்க ஒரு விஷயத்தை கொண்டு போய் அவர்கிட்ட சொன்னாலும், ஒரு பிரச்சனைக்காக போனாலும் மிக அழகாக தீர்வு சொல்வார். அற்புதமாக வந்துட்டு எதையுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவார். அந்த லெஃப்ட் ஹேண்ட்ல தள்ளிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க பிரச்சனைகளை, அப்படி கொண்டு போகக்கூடிய வல்லமை உள்ளவர் அவர். ஆமா. காலம் எல்லாத்துக்கும் ஒரு விடையை வச்சிருக்கோம். நெஞ்சார்ந்த நன்றிகள். அவரோட அந்த உறவு சொன்னதுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். சுகமே சொல்வையா. சுகமே சொல்க.